ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து சமோசா, ஆனியன் சமோசா ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மாவு வந்து மைதா மாவை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து நல்லா தின் ஷீட்டாக உருட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சு லைட்டாக ஹீட் பண்ணி சிம்லேயே வச்சுக்கோங்க. ஷீட்டை வந்து போட்டு போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு குழம்பு மிளகாத்தூள் இல்லை வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு போட்டு நல்லா ஒரு 60% வதங்க விட்டு எடுத்துக்கோங்க. மசாலா வாசனைலாம் போகிற அளவுக்கு வதங்க வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகிற இந்த டைமில் வந்து நம்ம ஷீட் எல்லாத்தையும் மடித்து வச்சிடலாம். அதுக்கு வந்து கொஞ்சமாக மைதா மாவு எடுத்து தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ஒட்டுறதுக்காக நாலாக வந்து கட் பண்ணி ஒரு பார்ட் எடுத்து இந்த மாதிரி மடித்து உள்ள ஸ்டஃபிங் வச்சு லைட்டாக மைதா மாவு நம்ம பேஸ்ட் வச்சுருக்கோம் இல்லையா, மைதா பேஸ்ட்டு, அதை இந்த பக்கமும் 2 பக்கமும் நல்லா தேய்ச்சிட்டு ஒட்டி இதை மாதிரி எண்ணெயில் பொரிச்சு எடுத்தால் சமோசா ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில்